இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறது. வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கென்று ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன் தாவீது, அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பொதுவாக சொல்லாமல் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தனிப்பட்ட ரீதியிலே உரிமையோடு அவன் சொல்லுகிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிகிறது என்று அவன் சொல்லுகிறான். இதே மனுஷன் கர்த்தரை சந்திப்பதற்கு முன்பதாக முழுவதும் குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. he was a pauper, ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். ஆட்டு மேய்ப்பனா இருந்தான், காடுகளில் குடியிருந்தான். பரிசுத்தத்தில் குறைச்சல், ஆரோக்கியத்தில் குறைவு, ஐஸ்வர்யத்தில் குறைவு, சந்தோஷத்தில் குறைவு, சமாதானத்தில் குறைவு, அந்தஸ்தில் குறைவு, எல்லா ரீதியிலும் குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தரை அவன் சந்தித்தான். இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தாவீது கர்த்தரை சந்தித்தான். சந்தித்தது மட்டுமல்ல, அவரை ஆண்டவராக மேய்ப்பனாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக ஆண்டவராக வந்த பிறகு குறைவுபட்ட அவனுடைய வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பித்தது. தாழ்ந்து கிடந்த வாழ்க்கை உயர ஆரம்பித்தது. தேவைகள் நிறைந்த வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டது. எங்கேயோ விலாசம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாவீது மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான். கர்த்தரை சந்தித்ததினாலே இந்த அற்புதமான விளைவுகள் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அவன் தான் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். இன்றைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர். பாவம், வியாதி, தரித்திரியம் போன்ற குறைவுகளை அவர் நீக்குகிறார். பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்கிற நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். கஷ்டம், நஷ்டம், துன்பம் இவைகளை வாழ்க்கையை விட்டு நீக்குகிறார். வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு அருமையானவர்களை வாழ்வு கொடுக்கிற கர்த்தர். அவர் நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். எந்த நேரத்திலையும் சிங்கத்துக்கு இரையாகக்கூடிய ஆபத்து இருக்கிறது, புலிக்கு இரையாகக்கூடிய ஆபத்து இருக்கிறது, கரடிக்கு இரையாகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எந்த நேரத்திலையும் அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு. அதே போல கர்த்தர் இல்லாத மனுஷனும் எந்த நேரத்திலையும் அழிந்து போகக்கூடிய ஆபத்தை கொண்டவனாக அவன் இருக்கிறான். ஆனால் மேய்ப்பனுடைய செட்டைக்குள்ளே, மேய்ப்பனுடைய குடைக்குள்ளே வந்த ஆடுகள் செழித்திருக்கிறது, கொளுத்திருக்கிறது, பாதுகாவலாக இருக்கிறது.
நல்ல மேய்ப்பனாகிய இயேசுனுடைய குடைக்குள்ளே வருகிறவர்கள் செழிப்பார்கள், கொழுப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கும்படி, நிறைவு உண்டாகும்படி, பாதுகாவல் உண்டாகும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படி நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தேவனாலே பிறந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராக இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராக இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து, உயர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே இன்றைக்கு காபிரியேல், மிகாவேல் போன்ற பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் வேலைக்காரர்களாக கருதப்படுகிறார்கள், வேலைக்காரர்களாக அழைக்கப்படுகிறார்கள். கவனிங்க, அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் வேலைக்காரர்கள், நாம பிள்ளைகள். கவனிங்க, எவ்வளவு பெரிய ஸ்தானம் பாருங்க. தேவதூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிசாசு இருக்கிறானே, அவன் பாருங்க, அவன் விசேஷித்த ரீதியிலே சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஓ லூசிஃபர், thou son of the morning, அதாவது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அதிகாலையின் மகன், அதாவது தேவனுடைய மகன்கிற ஸ்தானத்துல கர்த்தர் அவனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாராம். மகிமையும் கனத்தையும் அவனுக்கு என்ன செய்தாரு? கொடுத்திருந்தாரு. ஆனா பாவம் செய்து, அருமையானவர்களே, அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, இந்த ஸ்தானம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இதை இழந்து போயிட்டமேன்னு சொல்லி அவனுக்கு பாருங்க ரொம்ப வருத்தம். அது மட்டும் இல்ல, அருமையானவர்களே, நம்மளை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. அவன் இழந்து போன ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை தூக்கி என்ன வச்சிருக்கிறாரு. நமக்கு மகிமையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அருமையான நம்மளை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது பாருங்க. அவன் யோசிக்கிறான், எனக்கு இல்லாதது இவங்களுக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான். அது மட்டுமல்ல, மக்கள் ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு இதுக்காக தான் தடை செய்யறான் பாருங்க. எனக்கு இல்லாத இவங்களுக்கு எப்படி கிடைக்கலாம்? எனக்கு இல்லாத மகிமை, எனக்கு இல்லாத ராஜரீகம், எனக்கு இல்லாத அந்தஸ்து இவங்களுக்கு எப்படி கிடைக்கலாம் சொல்லி, அருமையானவர்கள், இன்றைக்கு எங்க பார்த்தாலும் மனிதர்களை ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு தடை செய்கிறான், அவருடைய மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பிசாசை பார்க்கலும் பெரியவர். அவர் என்ன செய்யறாரு? அவர் அருமையானவர்களே அற்புதமாய் கிரியை செய்து மனக்கண்களை திறந்து விட்டுறாரு. உலகம் எங்கும் இன்னைக்கு பிசாசுடைய விருப்பத்துக்கு மாறாக அருமையான 1000-10,000 மக்கள் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு யோசிக்கிறான், நம்மளை தவிர எல்லாரும் மறுபடியும் பிறந்துருவாங்க போல, நம்மளை தவிர எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா ஆயிடுவாங்க போலன்னு சொல்லி பயப்படுறான். அவன் பயந்த காரியம் அவனுக்கு வரத்தான் செய்யும் கண்டிப்பா. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஆனா கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, ஆகவே உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவதூதர்களுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்போதும் இதற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி ஆண்டவரே, என்னத்தை நான் உமக்கு கொடுத்தேன், என்ன தகுதி இருக்குது எனக்கு, நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறீர், நன்றி
கவனியங்கள், துதியும் கனத்தையும் எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிறப்பால நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கவனிங்க, பிசாசின் பிள்ளைகளாக தான் பிறந்தோம். ஆனால் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. இதை எப்போதும் மனதிலே வைத்து கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவ ஆவியானவர் அவர்களை நடத்துகிறார் என்கிற ஒரு சத்தியம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ரோமர் 8:14 வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதாவது இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் நம்மளை நடத்தல, அல்லது ஒரு தேவதூதன் நம்மளை நடத்தல, தேவனே நமக்குள்ளே ஆவியானவர்ங்கிற ரூபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். பரவசம் ஊட்டக்கூடிய சில சத்தியங்கள் கவனிங்க. தேவ ஆவியானவரே நம்மை நடத்துகிறார். ஆகவே ஒரு நாளும் நாம் திசை கெட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளும் நம்ம திசை மாறி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளும் நாம் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரே நமக்குள்ள இருந்து நடத்துறதுனால நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். சில தடைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து நம்மை செழிப்பின் பாதையிலே, அவர் நமக்கு நியமித்த பாதையிலே நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். மறுபடியும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பாருங்க, ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பது ரொம்ப முக்கியம். பந்தேகோஸ்தே வட்டாரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குரூப், ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாரு, அவர் நடத்துறதுனால நாம சும்மா இருந்துடலாம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, அவர் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவாரு, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு, நாம சும்மா இருந்தா போதும், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, ஆவியானவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி இப்படி ஒரு உபதேசம் இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் அந்த ஆர்ம் சேர் பிலாசபி. ஆர்ம் சேர் பிலாசபின்னா அப்படியே சேர்ல உட்காந்து இப்படியே ஆடிட்டே இருக்கலாம். என்ன நடக்குமோ அது ஆவியானவர் நடத்துகிறார்னு எடுத்துக்கலாம், என்ன நடக்கலையோ அது ஆவியானவர் நடத்தலைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நாம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சும்மா இருந்தா போதும், ஆவியானவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்துக்கிடுவாரு. இது தவறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எல்லாத்தையும் ஆவியானவர் பார்த்துடுவாரு, நீ சும்மா இருன்னு சொல்லி சொல்லுகிற உபதேசம் தவறு. தேவ ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படி சொல்ல மாட்டாருன்னா, இவங்க சொல்லுகிற இந்த குறிப்பில் மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. கவனிங்க, நம்ம என்ன மரக்கட்டையா, நம்மள பொம்மைகளா, சும்மா கடை நான் உன்னை நடத்துறேன்? இல்லை அருமையானவர்களே, நம்மை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை போல சிந்திக்க நம்மால முடியும், தேவனை போல அருமையானவர்களை அலசி பார்க்க நம்மால முடியும், தேவனை போல அருமையானவர்களை காரியங்களை தெரிந்து கொள்ள நம்மால முடியும், தேவனை போல தீர்மானங்கள் எடுக்க நம்மால முடியும், தேவனை போல செயலாற்ற நம்மால முடியும். அருமையானவர்களே, அவரை போலவே நம்மை என்ன செய்திருக்கிறார், அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போலவே சிந்திக்கவும் தீர்மானிக்கவும் தெரிந்து கொள்ளவும் செயலாற்றவும் வேண்டிய ஆற்றலை நமக்கு கொடுத்துட்டு நீ சும்மாருன்னு சொல்லுவாரா? கவனிங்க, ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டாரு. கர்த்தர் அருமையானவர்களே, நமக்கு உள்ளே இருந்து நம்மை அவர் என்ன செய்கிறார், நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். சில காரியங்களை நாம தான் தீர்மானிக்கணும், நாம தான் அதை செயல்படுத்தணும். கவனிங்க, குடும்பம் இருக்குது, கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க. இப்ப கணவர் வர்றாரு, வந்த உடனே மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ சும்மா கடை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, நான் கேட்கிறேன், எந்த மனைவி ஒத்துக்கிடுவாங்க? நீ சும்மா கடை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னா உடனே மனைவி கேட்பாங்க, அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன்? கவனிங்க, குடும்பம்னா கணவன் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, மனைவி செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. ரெண்டு பேரும் அவரவர் செய்ய வேண்டிய பகுதியை செய்யும் போதுதான் குடும்பம் அருமையானவர்களே சமாதானத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, இன்பமான பாதையிலே செல்ல ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான் பாருங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். காட் இஸ் பெர்ஃபெக்ட். பாருங்க, அவர் செய்ய வேண்டிய காரியங்கள்ல அவர் பிசைகிறதே கிடையாது. அவர் கரெக்டா செஞ்சிடறாரு.
இப்போ நாம செய்ய வேண்டிய காரியங்களை நாம கவனிச்சு நாம செய்யும் போது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஸ்மூதான பாதையில செல்கிறது, சமாதானத்தின் பாதையில செல்கிறது, இன்பமான பாதையில செல்கிறது. அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு நீ சும்மாறுன்றது இது இந்த உபதேசத்தை எடுக்க முடியாது. நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார், நமக்கு காரண காரியங்களை விளக்கி காண்பிக்கிறார், நல்ல தீர்மானம் எடுக்க நமக்கு உதவி செய்கிறார். அவர் தீர்மானம் எடுக்க பாருங்க ஆலோசனை சொல்லும் போது நாம தான் பாருங்க நல்ல ஸ்திரமா நின்று கர்த்தருக்கு உகந்த சரியான தீர்மானங்களை எடுத்து நேரான பாதையில் என்ன செய்யணும், போகணும். அப்படி போகும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த பாதையில அருமையானவர்களே இடரலே கிடையாது, அந்த பாதையில தோல்வியே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நீ சும்மா கடை ஆவியானவர் பார்த்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கட்டாயப்படுத்தி நடத்துவார், உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பலவந்தம் பண்ணி நடத்துவாரு. நீ பேசாம போகணும், நீ அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. God the Holy Spirit will drive you, உன்னை வந்து அப்படி ஓட்டிக்கிட்டே போவாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உபதேசம் இருக்குது. பாருங்க, சில நிறைய குழப்படி இருக்குது. இந்த குழப்படிகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். பாருங்க, சத்தியத்தின்படி பாருங்க கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுக்கு பாருங்க இயேசுவை உதாரணமாக காட்டுறாங்க. இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இயேசு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த கொண்டு போகப்பட்டார்ங்கிற அந்த வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல டிரைவத் என்கிற அர்த்தத்தோடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவை ஆவியானவர் அப்படி ஓட்டிகிட்டே போனாரு. அது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. அதனால தான் பாருங்க கொஞ்சம் நிறைய டிரான்ஸ்லேஷன், மற்ற பைபிள் கொஞ்சம் நல்ல மொழிபெயர்ப்பு இவைகளை வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை வந்து டிரைவ் பண்ணல, அவரை ப்ராம்ப்ட் பண்ணாரு, அவரை ஏவுனாரு, அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. கவனிங்க, இயேசு தான் கீழ்ப்படுகிறது இல்ல, ரொம்ப டாப்பான ஒரு ஆளு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படுகிற ஒரு ஆள். பாருங்க, அவரை எதுக்கு ஓட்டணும் நான் கேட்கிறேன், அவரை எதுக்கு கட்டாயப்படுத்தணும்? கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை ஓட்ட வேண்டியதான், தார்கம்ப வச்சு குத்த வேண்டியதான். ஆனா கீழ்ப்படுகிறேன்னு சொல்ற ஒரு ஆளை வந்து எதுக்கு டிரைவ் பண்ணணும்? டிரைவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கவனிங்கள், லேசா ப்ராம்ப்ட் பண்ணா போதும், லேசா ஏவுனா போதும், அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி என்ன செய்வார்கள், நடப்பார்கள். கவனிங்க, என்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துகிறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலே லேசா அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு பேசுகிறார். நாம் இதை புரிந்து கொண்டு அருமையானவர்களை, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல பாதையிலே நம்மை நடத்துகிறார். கவனிங்க, நான் அதனால தான் போன முறை சொன்னேன், கண்ணை காட்டி நடத்துகிறார். நமக்கு தெரிஞ்ச பாஷை அநேக நேரங்களில் கண்ணிலே என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அது ஒரு மென்மையான பாஷை. கவனிங்க, எந்த ஃபோர்ஸும் அதில் இல்லை. அருமையானவர்களே, பிடிச்சு இழுக்கிறது இல்லை, வளைக்கிறது இல்லை, எதையுமே செய்யறது இல்லை, கண்ணால பேசுகிறோம். நம்மோட பழகின ஆட்கள் என்ன செய்யறாங்க, அந்த பாஷையை புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தரோடு நெருங்கி பழகும்போது அருமையானவர்களே, கர்த்தர் மென்மையாக நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். அதை புரிந்து நடப்போமானால் கானான் தேசத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். கட்டாயப்படுத்துகிறதே கிடையாது. பாருங்க, யாரையுமே கர்த்தர் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. பாருங்க, ஒரு ஆளு ஒரு பாஸ்டர்ட்ட வந்தாராம், ஒரு வாலிப தம்பி வந்த உடனே பாஸ்டர்ட்ட சொன்னாராம், பாஸ்டர், இந்த எஸ்தரை திருமணம் பண்ண சொல்லி ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ட்ட சொன்னாராம். உடனே பாஸ்டர் சொன்னாராம், கர்த்தருடைய ஆவியானவர் கல்யாணம் கட்ட சொன்னாருன்னா கட்டு தம்பி, நல்லதான் ஆலோசனைய சொல்லுவாரு, கல்யாணம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாராம். உடனே அந்த ஆள் சொன்னானா, எனக்கு இஷ்டம் இல்லை பாஸ்டர், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எஸ்தரை தான் கல்யாணம் பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னானா. உடனே பாஸ்டர் சொன்னாரா, கர்த்தருடைய ஆவியானவர் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டாரேப்பா. சரி, ஒன்று செய்ய, நீ போய் ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணு, நல்லா கர்த்தாவே என் கூட நல்லா பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு வா, வந்து என்னை பாருன்னு சொல்லி சொன்னாரான். இவன் 10 நாள் கழிச்சு வந்தானா பாருங்க. வந்துட்டு, பாஸ்டர் 10 நாளா நல்லா ஜெபம் பண்ணேன், ஆனா இன்னும் அந்த எஸ்தரை தான் கல்யாணம் பண்ண சொல்றாரு ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னானா.
உடனே பாஸ்டருக்கு சந்தேகம் வந்துருச்சான். பாஸ்டர் கேட்டாராம், எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதான் தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசினாரு பாஸ்டர் அப்படின்னா. உடனே பாஸ்டர் கேட்டாராம், யார் உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த பையன் சொன்னானா, அந்த எஸ்தர் தான் பாஸ்டர்னு சொல்றாங்க. கவனிங்க, பாஸ்டர் சொன்னாராம், இது ஆவியானவர் வந்து சொன்ன தீர்க்க தரிசனம் கிடையாது, இது எஸ்தருடைய மாம்ச தரிசனம். அதனால எந்த கட்டாயமும் கிடையாது, உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டில் போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே பாஸ்டர் சொன்னாராம். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அருமையானவர்களை யாரையுமே கட்டாயப்படுத்துகிறது இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ள பேசுறாரு, மென்மையா பேசுறாரு. பேசும்போது இதை புரிந்து கொண்டு நாம் வந்து ஆவியானவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் செயல்படுவோமானால் அநேக ஆபத்துகளுக்கு அருமையானவர்களை நாம் தப்பித்துக் கொள்வோம், அநேக பிரச்சனைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை இன்பமான பாதையிலே நடத்துவார், இனிமையான பாதையிலே நடத்துவார். அவருடைய பாதைகள் எல்லாம் இனிதான பாதைகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னை இனிமையான பாதையிலே நடத்துகிறார், என்னை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறார். எப்படிதான் பாருங்க கர்த்தர் நடத்துகிறார், எந்த கட்டாயமும் அவர் பண்ணுகிறது இல்லை. இப்ப நாம உணர்வுள்ள தேவனுடைய மக்களாய் இருக்கணும். கர்த்தாவே சொல்லும். ஒரு குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருந்தாங்களாம். 7 பேர் ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கும் போது அந்த வெயிட்டர் வந்தானா, என்ன வேணும்னு சொல்லி கேட்டானா, இவங்க எல்லாம் வேணுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்களாம். ஆகவே அவன் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு வர்றதுக்காக உள்ளே போயிட்டானா. அவன் உள்ளே போன பிறகு அந்த குடும்ப தலைவன் பாருங்க, அவர் இந்த 7 பேரை பார்த்து சொன்னாராம், நம்ம இப்போவே நம்ம வீட்டுக்கு போகணும், கிளம்புங்க, நம்ம இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. உடனே கேட்டாங்களே, எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அந்த 7 பேரும் கேட்கும்போது அவர் சொன்னாராம், இது வரைக்கும் நான் இப்படி உணர்ந்ததே இல்லை, இப்போ உடனே வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஒரு அர்ஜ் எனக்கு உள்ளே ஒன்று சொல்லுகிறது, அதனால வாங்க போவோம்னு சொல்லி டக்குன்னு பாருங்க ஹோட்டலை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்தா அப்போதான் வீட்டில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான் பாருங்க. வீட்டை திறந்து உள்ள பார்த்தா அப்போதான் தீ ஆரம்பிச்சிருக்கு. உடனே பாருங்க தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டாங்களாம். யோசித்து பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். அருமையானவர்களே, இன்னைக்கு நமக்கு மனதுக்கு தெரியாத காரியங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு அருமையானவர்கள் பாதை எதுன்னு தெரியும். நாம வந்து அவரை சார்ந்திருப்போமானால் அற்புதமாய் நம்மை அவர் நடத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவரோடு நல்ல பழகணும், நல்ல அவரோடு நேரம் செலவழிக்கணும். அருமையானவர்களே, அப்படி நேரம் செலவழிக்கிற மக்கள் பாருங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், கேட்டு அதன்படி நடக்கிறார்கள். பாருங்க அழிவுக்கு அவர்களை கர்த்தர் தப்பு வைக்கிறார். அவருடைய பாதைகள் இனிதான பாதைகளாக இருக்கிறது. இன்னொரு பிரசங்கியார் சொல்றாரு, ஜான் ஜி லேக்னு சொல்லி ஒரு பிரசங்கியார். ஒரு முறை மலை பிரதேசத்தில் கார் ஓட்டிகிட்டே போனாராம். கார் ஓட்டிகிட்டே போகும்போது அமெரிக்க தேசத்தில் பாருங்க காரை வந்து ரைட் சைடில் தான் ஓட்டிட்டு போனோம். நம்ம தேசத்தில் லெஃப்ட் சைடில் தான் ஓட்டிட்டு போனோம், அவங்க தேசத்தில் ரைட் சைடில் தான் ஓட்டிட்டு போனோம். இவர் ரைட் சைடில் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம், உடனே லெஃப்ட் சைடுக்கு வா, லெஃப்ட் சைடில் ஒதுக்கி உன் காரை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சான் பாருங்க. என்னாண்டவரே, லெஃப்டில் வந்து எல்லாம் வேகமாக எதுக்க வந்துட்டு இருப்பானே, நீங்கள் வந்து லெஃப்டில் ஒதுங்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி கற்று சொன்னாராம். லெஃப்ட் சைடில் நல்லா அந்த கார்னருக்கு போய் வண்டியை ஒதுக்கி நிப்பாட்டுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம் பாருங்க. ஒதுக்கி நிப்பாட்டினாராம். நிப்பாட்டின அடுத்த ஒரு சில வினாடிகளில் இவர் போயிட்டு இருந்த திசையில் ஒருத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் வந்தானா பாருங்க. பயங்கரமாக வந்து எதுக்கு வந்து காரோட மோதனானா. கவனிங்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆபத்துகளுக்கு தப்புவிக்கிறவர், ஜீவ பாதையில நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரோடு அருமையானவர்களே பழக வேண்டும். உள்ளே இருந்து அவர் நம்மோடு பேசுகிறார். அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 32 8 9 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பேசுறாரு பாருங்க. கர்த்தருங்க 2 மிருகங்களை பற்றி பேசுறாரு. ஒன்னு குதிரை, அடுத்தது கழுதை. கவனிங்க, இந்த குதிரை இருக்குதே, இதை பற்றி அவர் சொல்றாரு பாருங்க. 2மே புத்தி இல்லாத மிருகம், உணர்வு இல்லாத மிருகம் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இந்த குதிரை இருக்குதே, இது வானா வராது, போனா போகாது, திரும்புனா திரும்பாது.
ஆகவே வாயில கடிவாளத்தை போட்டு நல்ல இழுன்னு இழுத்தாதான் அருமையானவர்களே இது நேரான பாதையில் என்ன செய்யும், போகும். சில நேரங்களில் இந்த சண்டி குதிரைகளை நான் பார்த்துருக்கிறேன். இந்த குதிரை ஓட்டிக்கு கோபம் வந்துடும் பாருங்க, இது திமிர் பண்ணிட்டே நிற்கும். குதிரை ஓட்டி பாருங்க, அவன் இந்த கடிவாளத்தை பிடிச்சி சுண்டி இழுப்பான். இழுக்கும் போது பாருங்க வாய் கிழிஞ்சு அதுல இருந்து ரத்தம் வடியும். வலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அப்புறம் நேரா என்ன செய்யும், குதிரை போகும் பாருங்க. இது போன்னு சொன்னா போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா இது புத்தி இல்லாத குதிரை, வலிச்சாதான் போகும். இது காயம் ஏற்பட்டாதான் இது போகும். சில கழுதைகள் பாருங்க அசைவனான படுத்துக்கிறோம். இந்த கழுதைக்காரன் அவன் நல்ல தடியை எடுத்துட்டு போடுன்னு போடுவான் பாருங்க. நல்ல 5 அடி 6 அடி அடிச்ச பிறகுதான் லேசா அசையும். கிளப்பின உடனே போனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா அடி வாங்கினாத இது என்ன செய்யும், போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இது உணர்வில்லாத மிருகங்கள், நீ உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளை. நீ குதிரையும் கிடையாது, நீ கழுதையும் கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை. நீ இந்த சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் அநேக காயங்களுக்கு, அடிகளுக்கு, வலிகளுக்கு நீ தப்பித்துக் கொள்வாய். நல்ல சுகமான பாதையிலே நீ நடப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இப்ப கர்த்தருடைய ஆலோசனைகளை விரும்ப வேண்டும். கர்த்தாவே சொல்லும், உண்மை அன்றி எனக்கு நல்ல ஆலோசனை யாரும் கொடுக்க முடியாது. சொல்லும் ஆண்டவரே, கேட்கிறேன்கிற அருமையானவர்களே உணர்வோடு நாம் இருப்போமானால் அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய பாதை பாருங்க நல்ல பாதைகளாய், சமாதானத்தின் பாதைகளாய் இருக்கும். திருப்போம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்ன அருமையா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால், நான் சொல்லுகிறேன், ஒரு சில நேரங்களில் வலதுபுறம் சாஞ்சிருவோம், ஒரு சில நேரங்களில் இடதுபுறம் சாஞ்சிருவோம். நாம ரொம்ப கெட்டிக்காரங்க கிடையாது. கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப கெட்டிக்காரர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, என் ஆலோசனையை கேட்டு நட. நீ வலதுபுறம் சாயும் போதும் நீ இடதுபுறம் சாயும் போதும் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதில் நடப்பாயானால் ஒரு பிரச்சனை இருக்காது. உன்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் வெற்றியாக வாழ விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், வழி எதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லும்போது அருமையானவர்களே, நாம் அதை கவனித்து நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இதை புரிந்து கொள்கிற தேவனுடைய மக்கள் சொல்லுகிறாங்க, உம்மாலே அன்றி நான் வெற்றிகரமா ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஆண்டவரே. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வழி நடத்துதல் அன்றி நம்ம வெற்றியின் பாதையில நடக்க முடியாது. நான் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நல்ல விளங்குது எனக்கு. கவனிங்கள், நான் படிச்சு முடிச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அடுத்து திருமணம் பண்ணணும். திருமணம் செய்துட்டு உங்களுடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு போகணும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். திருமணம் பண்ணணும் நான் ஜெபிச்ச ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. திருமணம் பண்ண விரும்புகிறாயா? நல்ல டெசிஷன் தான், நல்ல தீர்மானம் தான். ஆனால் ஒரு அவிசுவாசியை என்ன செய்யாத, கல்யாணம் கட்டணும்னு யோசிக்காத. எந்த விதத்திலும் அது உனக்கு லாபத்தை கொண்டு வராது. ஒரு விசுவாசியை நீ என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும். அதுதான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கும். அதுதான் என்னுடைய சித்தம் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், கர்த்தாவே நடத்துங்க, ஒப்பு கொடுக்குறேன். ஒரு விசுவாசியை நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நான் என்னை அர்ப்பணித்தேன். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்தார். நான் 1008 கண்டிஷன்லாம் கர்த்தர்ட்ட சொல்லலை. இன்னைக்கு பாருங்க, திருமணம் வரும்போது சிலர் நிறைய கண்டிஷன் வச்சிடறாங்க ஆண்டவருக்கு. ஜாதி கண்டிஷன் வச்சிடறாங்க, ரொக்க கண்டிஷன் வச்சிடறாங்க, அப்புறம்
இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நினைச்சிடுறாங்க, வச்சிடுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், நான் எந்த கண்டிஷனும் வைக்கல. ஆண்டவரே, பொண்ணு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவ்வளவுதான். அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அதிகமா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நல்ல குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு 20 ஆண்டுகள் ஓடிவிட்டது. திரும்பி பார்க்கும்போது அருமையானவர்களே, சங்கீதம் 128 தான் எனக்கு ஞாபகம் வருது. சங்கீதம் 128 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், அவன் வழிகளில் நடக்கிறவன், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அருமையானவர்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாதையில் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு திரும்பி பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, குடும்பத்தை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறாங்க, கட்ட முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கட்டருடைய பிரயாசம் விருதா. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது ஆவியானவர் செய்கிற ஒரு வேலை. இப்ப தேவனுடைய மக்கள் பாருங்க, இதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கவனிங்கள், கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டுவாரானால் அந்த குடும்பம் ரொம்ப அற்புத குடும்பமா இருக்கும், ஆச்சரியப்படுகிற குடும்பமாய் அது இருக்கும். வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், திருமணம் வரும்போது ரொக்கத்தை யோசிக்காதீங்க, அழகை யோசிக்காதீங்க. திருமணம் வரும்போது கர்த்தரை யோசிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு துணை எனக்கு வேணும் என்று யோசிங்க, அர்ப்பணிங்க. நீங்க நினைப்பதற்கும், நீங்க வேண்டிக் கொள்வதற்கும், நீங்க சொப்பனம் காண்பதற்கும், நீங்கள் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிற கர்த்தர் அநேகர் அருமையான நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய குறைஞ்ச அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் பாருங்க, இந்த மாம்சீகமான லாபங்களுக்காக அருமையானவர்களே ஒரு அவிசுவாசியை போய் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் பாருங்க வாழ்க்கையே ஒரு பெரிய சிக்கலா மாறிடுது. பாருங்க, இதுல இருந்து விடுதலை ஆவதற்கு நாட்களுக்கா உபவாசம், மன்றாட்டு ஜெபம், கண்விழிப்பு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா திருப்பங்கள் ஏற்பட மாட்டேங்குது. கர்த்தர்ட்ட கேட்டா கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா. இவ்வளவு கஷ்டம் தேவையா? இவ்வளவு கண்ணீர் தேவையா? கவனிங்கள், தேவனுடைய மக்கள் பாருங்க, உணர்வுள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாக இருப்போமானால் அநேக வீண் ஜெபங்களுக்கும் அநேக கண்ணீர்களுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்துகிறார். வாசிக்கலாம், ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்த வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். கர்த்தர் சொல்ற, என் கற்பனைகளை நீ கவனித்து நடந்தால் நலமா இருக்கும், நல்லா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை என்ன பார்க்கிறோம். ஆண்டவருக்கு சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறவர்களை நான் உனக்கு போதித்து. எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, கர்த்தருடைய போதனையெல்லாம் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் எப்போதுமே எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது தான் போதிக்கிறாரு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறவர்களை போதிக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறவர்களை போதித்து என்னை லாபகரமான வழியிலே நடத்துகிறார். அப்படிதான் நடத்துறார். கவனிங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் அலங்காநல்லூர்ல திருமணமான ஆண்களுக்கு ரிட்ரீட் வச்சிருந்தோம். அந்த ரிட்ரீட்ல 3 பேர் சாட்சி சொன்னாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன். இன்னொருத்தர் சொன்னாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னொருத்தர் சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு அந்த 3 பேருமே சொல்றாங்க, இன்னைக்கு நாங்க 3 பேருமே கோடீஸ்வரலா இருக்கிறோம். 3 பேருமே கோடீஸ்வரலா இருக்கிறாங்க. லாபகரமான காரியங்களை போதித்து நடத்துகிற கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு நாளும் நஷ்டப்பட மாட்டாங்க. நஷ்டம் வந்திருக்குதுன்னா நாம எங்கேயோ வழியை விட்டுட்டோம், அவ்வளவுதான். கவனிங்கள், கர்த்தருடைய பாதைகள் ஒரு நாளும் நஷ்டத்துல முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஆகவே 3 பேர் தான் சாட்சி சொன்னாங்க. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, குறைஞ்சது அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு 300 பேராவது இருக்கிறாங்க இங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இன்றைக்கு அருமையானவர்களே நிறைய மக்கள் இங்க லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் எப்போதுமே பிரயோஜனமா இருக்கிறவர்களை போதிக்கிறவர், லாபகரமான பாதையிலே நம்மை நடத்துகிறவர். இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது கர்த்தாவே சொல்லும், நேரம் கிடைச்சா உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு போகக்கூடிய ஒரு வாஞ்சை உண்டாகுது பாருங்க. கர்த்தர் லாபகரமா இருக்கிறவர்களை நமக்கு போதிக்கிறார். இன்னொரு வழியில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அது என்னன்னா, நமக்குள்ளே இருந்து கொண்டு பாவத்தை மேற்கொள்வதற்கும் பாவ சோதனைகளை ஜெயிப்பதற்கும் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் நடத்துதலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, திருப்போம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நல்லா கவனிங்க, ஆவியானவர் இங்கே இந்த வசனத்தை யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? இது உலகத்தானுக்கு எழுதப்பட்ட வசனம் கிடையாது, இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வசனம். கவனிங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா விசுவாசிகள் பாருங்க, மாம்ச இச்சைகளின்படி போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. கவனிங்க, நம்முடைய ஆவி இருக்குதே, இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது இருக்குதே, இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நம்முடைய சரீரம் இருக்குதே, அது இன்னும் ரட்சிக்கப்படலை. நம்முடைய சரீரம் இயேசுனுடைய 2ஆம் வருகையில கண்ணிமைக்கும் நேரத்தில் மகிமையான சரீரமாக இது மாற்றப்பட போகிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த சரீரம் எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட போகிறது, ஆனால் நிகழ்காலத்தில் இது ரட்சிக்கப்படலை. கவனிங்கள், ரட்சிக்கப்படாத இந்த சரீரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு இந்த சரீரத்தை தான் செய்கிறான், அவன் வந்து குறி வைக்கிறான். இதைத்தான் ஒரு வழியா அவன் வந்து பயன்படுத்த நினைக்கிறான். என்னுடைய இச்சைகளை பயன்படுத்த அவன் நினைக்கிறான். கவனிங்கள், சரீரம் வந்து அது வந்து தவறான காரியங்களை இச்சிக்கிறது, உலக வழியில் இது இழுக்குது. ஆனா பாருங்க, உள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நற்செய்தி என்னன்னா, விசுவாசிகளுக்கு நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் பாருங்க நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் தெய்வீக வாஞ்சைகளை கொடுக்கிறாரு. அவர் வசனத்துக்கு நேராக நம்ம நடத்துறாரு. அவர் வந்து அருமையான தெய்வீக வழிகளை தெரிந்து கொள்ள நம்மை நடத்துகிறார். ஆனா சரீரம் ஒரு பக்கம் என்ன செய்கிறது? இழுக்கிறது. இந்த ரெண்டுக்குமே எப்போதும் ஒரு டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. சாகு வரைக்கும் அது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா தான் சொல்லுங்களேன், பெரியவர். கவனிங்க, வெளியே பிசாசு இருக்கிறான், சரீரத்தின் மூலமா சில இச்சைகளை கொண்டு வருகிறான். ஆனால் உள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அவர் பிசாசை பார்க்கலாம் பெரியவர். நான் கேட்கிறேன், அப்படின்னா பிசாசு ஜெயிப்பானா நாம ஜெயிப்போமா? நாம தான் ஜெயிப்போம். கவனிங்க, நாம ஜெயிக்கணும்னா அருமையானவர்களே, நாம வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின்படி நடப்பீர்களானால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். கர்த்தர் கல்வாரி சிலுவையில நமக்காக ஜெயித்திருக்கிறார். அவருடைய ஜெயத்தை நமக்கு சொந்தமாக்கும்படி ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார். இன்றைக்கு பிசாசு 1000 சோதனைகளை கொண்டு வரலாம், எல்லா சோதனைகளையும் நாம தான் ஜெயிப்போம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற இயேசு, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். எல்லாரும் கரங்களை விரித்து சொல்லுவோம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். பாருங்க, அவர் ரொம்ப வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்னு பைபிள்ல போட்டிருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. இன்னைக்கு சில பெற்றோர்கள் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. பிள்ளைகளை நல்ல மேல கொண்டு வந்துடணும்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிறாங்க. என் பிள்ளை எப்படியாவது நான் டாக்டர் ஆக்கிடணும், எப்படியாவது என் பிள்ளையை நான் என்ஜினியரா ஆக்கிடணும், எப்படியாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனலா ஆக்கிடணும், உயர்ந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்துடணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் வந்து வெற்றி பெற வச்சே தீர்வேன்னு சொல்லி சில பெற்றோர்கள் பாருங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தேவ ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெற்றோரை பார்க்கிலும் அதிக வைராக்கியமுடையவராக இருக்கிறார்.
அவர் சொல்றாரு, என் பிள்ளைய வெற்றி பெற வச்சே தீருவேன், நான் என் பிள்ளைய நான் உயர்த்தியே தீருவேன், என் பிள்ளைய நன்மைகளை கண்டடைய செய்யவே நான் செய்வேன் என்று அவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கூட கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஜெபம் பண்றோம், அருமையானவர்களே அர்ப்பணிக்கிறோம், இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம், இதன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒத்துழைக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிற பாதையில் நடக்கிறோம், அவருடைய பலத்தில் நடக்கிறோம். அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆகவே ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு நம்மை பாவத்தை மேற்கொள்வதற்கு, பிசாசின் சோதனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார், அவ்விதமாக நம்மை நடத்துகிறார். இன்னும் ரெண்டு குறிப்பு கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். இது ஒரு ஆவியான நடத்துகிற முக்கியமான ஒரு நடத்துதல். பாருங்க, வேணா வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். ஆவியானவர் பாருங்க, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாராம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சபை மக்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் இது. கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு சபை மக்கள் மத்தியில் பெரிய குழப்பம் பாருங்க. தேவன் இன்னாருங்கிற அறிவிலே பெரிய குழப்பம். கர்த்தர் அடிப்பார் பிரதர், கர்த்தர் நூறுக்குவார் பிரதர், கர்த்தர் எப்போ என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க பிரசங்கர் சொல்றாரு, அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சமே யாருக்கு தெரியும், கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன செய்வார்னு சொல்ல முடியுமா உங்களால? நிச்சயமா உங்க இருக்கிற எல்லாராலையும் சொல்ல முடியும், எங்க அப்பா நன்மை தான் எனக்கு செய்வாரு. கர்த்தர் உங்க அப்பாவை பார்க்கலாம் கோடி மடங்கு நல்லவர். அவர் மர்மமான ஆள் கிடையாது, அவர் ஒரு சிக்கலான ஆள் கிடையாது. அவர் அருமையானவர்களே அன்பின் தகப்பன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மை செய்கிற நல்ல தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. அவர் இந்த வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த அறிவும் வெளிச்சமும் நமக்குள்ளே பெருகும்போது துதியும் ஸ்தோத்திரமும் தானா வருது பாருங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்கிற வெளிச்சம் ஆவியானவரால் வருகிற அந்த வெளிச்சம் நம்மை நிரப்பும் போது உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் துதியும் தானா வருகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் பாருங்க, ஆராதனை நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆராதனை நடத்துறவருக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஒரு சபையில் ஒருத்தர் சொன்னாராம், இந்த கொட்டை நல்லா அடிங்க பிரதர், நீங்க தான் பிரச்சனை, சரியா அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொட்டை அடிக்கிற போட்டு சாடுறாராம் பாருங்க. அவருக்கு அப்புறம் அவர் ரொம்ப கவனமா கொட்டை நல்லா அடிக்கும் போது இவர் அப்புறம் போடு போடு போடுன்னு சொல்லி இது பண்றாங்களா. இப்ப உற்சாகத்தை கிளப்புறதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்களா, ஒரு உற்சாகமும் வர மாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அருமையான தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், என்னை யாரை பார்க்கலும் அதிகமாக நேசிக்கிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு ஜனங்களுக்குள்ள இல்லாதனால துதியும் ஸ்தோத்திரமும் வரமாட்டேங்குது. இவங்க கிளப்புன்னு கிளப்பி பார்க்குறாங்க, ஒன்றும் வரமாட்டேங்குது. கவனிங்க. ஆனால் அருமையானவர்களே, தேவன் இன்னாருங்கிற ஒரு வெளிப்பாடு, தேவன் நல்லவர், யாரை பார்க்கலும் நல்லவர், யாரை பார்க்கலும் என்னை நேசிக்கிறவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், எனக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்கிற அறிவு வரும்போது அருமையான துதி ஸ்தோத்திரம் எல்லாம் கொட்டடிக்காமலே கிளம்ப ஆரம்பிச்சிருது பாருங்க. ரொம்ப மியூசிக் எல்லாம் போட்டு ரொம்ப பண்ணாமலே துதி ஸ்தோத்திரம்லாம் வர ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்ற சபை தான், அங்கதான் பரலோகமே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த சபை அப்படிப்பட்ட சபை. கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாட்டை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அசெட் பாருங்க, சொத்து. கவனிங்கள். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு சத்தியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். ஆகவே இதனால் நிரப்பப்பட்ட மக்கள் சபைக்கு வரும்போது மட்டும் ஆராதிக்கிறது இல்லை, எப்போதுமே ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போதும் ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போதும் ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, வேலையில் இருக்கும்போதும் ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, கார் ஓட்டிட்டு போகும்போதும் பாட்டு பாடிட்டு தான் போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன். மறுபடியும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன். கடைசியாக ஒரு குறிப்பு, கர்த்தருடைய ஆவியானவர் அருமையானவர்களே நல்ல ஆசைகளையும் நல்ல விருப்பங்களையும் நமக்குள்ளே தந்து
நம்மை நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நல்ல ஆசை, நல்ல விருப்பம். வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே, எல்லாரும் சொல்லுவோம் தேவனே, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் அருமையானவர்களே விருப்பத்தை கொடுக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபைகளில் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எந்த விருப்பமுமே இருக்கக்கூடாது, ஆசைய ஒழிச்சிடணும், உனக்கு எந்த விருப்பமுமே இருக்கக்கூடாது. ஆகவே யாரு எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஆவிக்குரிய சபையில் ரொம்ப பெரிய ஆட்கள். ஒருத்தர் சாட்சி சொன்னாராம் பாருங்க, அடியனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, ஒரு நல்ல வேலை எடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல வீட்டை கட்டணும், நல்ல கார் வாங்கணும், எந்த ஆசையுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கவனிங்க, பரலோகத்துக்கு போகணும், அதுதான் எனக்கு ஆசை. இவரை பாருங்க, இவருக்கு மாலை போட்டு இவரை போற்றி புகழ்ந்து பெரிய ஆளா நினைச்சிருக்கிறாங்க, தூக்கி வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, உங்க பையன் அல்லது உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து, அப்பா எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, என் அறிவை வளர்க்கணும்னு ஆசை கிடையாது, நல்லா படிக்கணும்னு ஆசை கிடையாது, நல்ல மார்க்குகள் வாங்கணும், நல்ல வேலை எடுக்கணும், சமுதாயத்தில் உயரணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுப்பா, நான் வந்து பரலோகத்துக்கு போகணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு சொன்னேன் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பலார்னு ஒன்று கொடுப்பீங்க. புத்தி கெட்டு போச்சா உனக்கு என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ஆவிக்குரிய மக்களை பார்த்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நிறைய பேருக்கு புத்தி கெட்டு போச்சு, எந்த ஆசையும் கிடையாது. கர்த்தர் சொல்றார், உனக்கு வேணா ஆசை இல்லாம இருக்கலாம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா. கவனிங்க, நம்முடைய தேவன் அருமையானவர்களே ஆசைகள் நிறைந்த தேவன். இந்த உலகம் அருமையான சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கடல், மலைகள், பள்ளத்தாக்கு, பூவெளிகள், மீன்கள், பறவைகள், மிருகங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்கள், இதெல்லாம் அருமையானவர்களே கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இது எதனால உண்டானது தெரியுமா? கர்த்தருடைய ஆசையினாலே வந்தது. கர்த்தர் ஆசைப்பட்டதுனால இப்படி உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கு அருமையானவர்களே கர்த்தர் ஆசைகள் நிறைந்தவர். தவறான ஆசைகள் இருக்கிறதுனால ஆசையே தப்புன்னு சொல்லாதன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தவறான ஆசைகளை தூக்கி குப்பையில போடணும். தவறான ஆசைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நல்ல ஆசைகளை ஏற்றுக்கொள்ளணும், நல்ல ஆசைகளை வளர்க்கணும். அருமையானவர்கள், நல்ல ஆசைகள் ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. நல்ல ஆசைகளை ஆவியானவர் தருகிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் போது காலகட்டத்தில் அருமையானவர்களே அந்த ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வந்து பாருங்க, படிச்சுட்டு இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் என்ன யோசனை, எப்படியாவது ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடணும், அதான் என்னுடைய லட்சியம். பாருங்க, ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனா அவமானம். அவன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு 35 மார்க் என்ன செஞ்சிடணும் வாங்கி, என்னுடைய லட்சியமே தான். பாருங்க, அதுக்கு பிறகு எல்லார போல சாதாரணமா வாழ்க்கையை எப்படியாவது தள்ளிட்டு போனோம், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தராய் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றேன். அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே அவருடைய ஆசைகளையும் அவருடைய விருப்பங்களையும் எனக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அடிக்கடி யோசித்தேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் யோசித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இது உன்னுடைய நினைவுகள் அல்ல, இது என்னுடைய நினைவுகள், இது உன்னுடைய ஆசைகள் அல்ல, இது என்னுடைய ஆசைகள் சொல்லி அருமையானவர்களே நான் வந்து கர்த்தர் என்று சொன்னார். நான் புரிந்து கொண்டேன். நான் சொல்லுறேன், இன்னைக்கு இங்க நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது கர்த்தர் எனக்குள்ளே வைத்த அவருடைய ஆசைகள், அவருடைய ஆசைகள் தான் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. நான் சொல்லுறேன், எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் இது நிறைவேற போகிறது. நம்முடைய தேவன் ஆசைகள் நிறைந்த தேவன். மனுஷனா இருந்தா ஆசை உள்ளவனா இருக்கணும், பரிசுத்தமான ஆசை உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று அருமையானவர்களை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, இதை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். ஆவிக்குரிய வட்டாரத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு பையன் ஒரு பாஸ்டர்ட்ட வந்தாராம், சின்ன பையன் பாருங்க, வந்த உடனே சொன்னாராம், பாஸ்டர் நான் வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய டாக்டராக போறேன் பாஸ்டர், எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே பாஸ்டர் சொன்னாராம், ஏன் நீ கம்பவுண்டர் ஆகக்கூடாது? நீ என்ன எதுக்கு டாக்டர் ஆகணும்? அவ்வளோ பெரிய மேட்டிமையா உனக்கு, அவ்வளோ பெரிய ஆசையா, அவ்வளோ பெரிய பெருமையா உனக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க மட்டம் தட்டி பேசி விட்டாராம். பாருங்க, இந்த ஆளு ஒரு தகப்பனா இருப்பதற்கே லாய்க்கு கிடையாது. கவனிங்க, ஒரு பையன் வர்றான், அவனுக்குள்ள பாருங்க
நல்ல ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்குது. நான் சொல்லுறேன், அந்த ஆசையை கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. விதையை போல கர்த்தர் என்ன செய்யறாரு, இந்த ஆசைகளை உள்ள கொடுக்குறாரு. இப்போ அவனை பார்த்து இப்போ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஒரு 4 நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? இருக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணப்பா, கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. நானும் உனக்காக என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன். நல்லா முயற்சி பண்ணு, நல்லா படி, நல்லா வந்துடலாம் சொல்லி 4 நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? அவனை போட்டு நீ கம்பவுண்டர் ஆகக்கூடாது. போட்டு சிலர் அமுக்கி விட்டுறாங்க பாருங்க. அருமையான இன்னைக்கு மனிதர்கள் மட்டும் திட்டுறாங்க, ஆனால் கர்த்தர் ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்றாரு. அருமையானவர்களே, புரிந்து கொள்ளணும். பாருங்க, யோசேப்புக்குள்ள இந்த ஆசையை அவர் தான் வச்சாரு. யோசேப்பு அப்படி ஒன்றும் ஜெபிக்கல, உபவாசிக்கல. ஆவியானவரே அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. பாருங்க, சொப்பனத்தை கொடுத்து உலகத்திலேயே உன்னை ஒரு பெரிய மனுஷனை ஆக்க போறேன், 1000-16 மக்களுக்கு உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நான் மாத்த போறேன் தம்பி சொல்லி அருமையான கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மேல சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அதை அவன் பெற்றுக்கொண்டான், கர்த்தருடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் தான் தன்னை குறித்து உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கவனியங்கள், இடையில அதை ஒண்ணுமில்லாமக்கிறதுக்கு பிசாசு சில சோதனைகள்லாம் கொண்டு வந்தான். ஆனால் யோசேப்பு அருமையானவர்களே பற்றி கொண்டான், தரிசனத்தை பற்றி கொண்டான், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசைகளை பற்றி கொண்டான். அதெல்லாம் பாவ சோதனைகள்லாம் உதறித்தள்னா. இந்த பாவ சோதனைகள்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். கடைசியில் அருமையான எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாகவும் மாறி உலகத்துக்கே ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். கவனிங்க, அது அவனுடைய ஆசை கிடையாது, அது கர்த்தருடைய ஆசை. நான் சொல்லுறேன், இங்க இருக்கிற அருமையான மக்களை குறித்து கர்த்தர் பெரிய ஆசைகளை உடையவராக இருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பெரிய ஆசைகளை உடையவராக இருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கடைசியா ஒரே ஒரு வசனம், மார்க் 11:24 வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதுல ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, முக்கியமான வார்த்தையை விட்டுட்டாங்க தமிழ்ல. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எல்லாரும் சொல்லுவோம், விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ. இயேசு இங்க சொல்லுகிறார், ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய விருப்பத்தை ஜெபம் பண்ணு. ஏன்னா அந்த விருப்பத்தை கொடுத்தவரே ஆவியானவர் தான். கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் கொடுக்கிற விருப்பங்களை ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்னத்தை ஜெபம் பண்றன்றது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு இதே கிடையாது, மேட்டரே கிடையாது. எப்படி ஜெபம் பண்றோம்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோமா? கண்ணை கூப்பி ஜெபம் பண்றோமா? உபவாசி ஜெபம் பண்றோமா? ஆல்நைட் பிரேயர்ல ஜெபம் பண்றோமா? எப்படி ஜெபம் பண்றோன்றத இன்னைக்கு அனைவரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, எப்படி ஜெபம் பண்றது முக்கியம் கிடையாது, என்ன ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கேட்கிறாரு, என்ன ஜெபம் பண்ற? விருப்பங்களை ஜெபம் பண்றியா? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்த அந்த உயர்ந்த ஆசைகளை ஜெபம் பண்ணுகிறாயா? அப்படி ஜெபம் பண்ணுவாயானால் அந்த ஆசைகள் உனக்கு கொடுக்கப்படும். ஆகவே கருத்தா ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற விருப்பங்களை ஜெபம் பண்ணணும். மகத்தான எதிர்காலத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் சொல்லுறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து 1000 மடங்கு பெருக கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.